கொள்வேனே. கொடியவன் அஸ்வத்தாமன் கையால் கொலை செய்யப்பட்டல்லவா மாண்டு கிடக்கிறார்கள். பெற்ற வயிறு பற்றி எரிகிறதே. அந்த அஸ்வத்தாமனை தண்டிக்க யாருமே இல்லையா என்று கத்தி கூப்பாடு போட்டாள் திரௌபதி. அவளின் பெற்ற வயிறு பதறி தவித்தது. வேதனையோ தாழ முடியாததாக இருந்தது. திரௌபதியின் துயரத்தால் ஆவேசம் கொண்டான் அர்ஜுனன். யுத்த தர்மத்தை மீறி அநீதியாக நடந்து கொண்ட அஸ்வத்தாமனின் தலையை கொண்டு வந்து திரௌபதியின் காலடியில் போடுகிறேன் என்று கர்ஜித்தபடி கண்ணனுடன் தேரிலேறி புறப்பட்டான். உயிருக்கு பயந்து பாகிரதி நதிக்கரையில் வியாசரின் ஆசிரமத்துக்குள் பதுங்கி இருந்தான் அஸ்வத்தாமன். அர்ஜுனன் வருவதை கண்டதும் பதறி எழுந்தான். அர்ஜுனனை எளிதில் வெல்ல முடியாது என்பதால் மிக கொடியதும் உலகத்தையே சர்வநாசப்படுத்தக்கூடியதுமான சக்தி வாய்ந்த பிரம்மாஸ்திரத்தை அர்ஜுனனின் மீது ஏவினான். நெருப்பை கக்கியபடி சீறி பாய்ந்து வந்த பிரம்மாஸ்திரத்தை கண்டு திகைத்து